அதிகாரம் 20. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 40 வருஷங்களாக சுற்றி அலைகிறார்கள். 40வது வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற கடைசி வருஷமாகும். இஸ்ரவேல் சபையார் 40வது வருஷத்தின் முதல் மாதத்தில் சீன் வனாந்திரத்தில் வந்து சேருகிறார்கள். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய 40வது வருஷ பிரயாணத்தின் ஆரம்பத்தில் நடைபெற்ற சம்பவங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் தங்களுடைய பிரயாணத்தின் 2ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தின் போது கானான் தேசத்தின் எல்லை வரைக்கும் வந்தார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை அங்கே தண்டித்தார். அவர்கள் 40 வருஷங்களுக்கு வனாந்திரத்தில் அலைந்து திரிய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியானது. கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் சபையார் 40 வருஷங்களாக வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வனாந்திர பிரயாணத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் சபையாரின் வனாந்திர பிரயாணத்தில் முதல் வருஷ பிரயாண அனுபவத்தையும் கடைசி வருஷ பிரயாண அனுபவத்தையும் பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இடைப்பட்ட வருஷங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாய் சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் சபையார் 40வது வருஷத்தின் முதல் மாதத்தில் மறுபடியுமாய் கானான் தேசத்தின் எல்லைக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதல் மாதத்திலே சீன் வனாந்திரத்திலே சேருகிறார்கள். இந்த வசனத்தில் முதல் மாதத்திலே என்று சொல்லப்பட்டிருப்பது 40வது வருஷம் முதல் மாதத்திலே என்று பொருள்படும். இஸ்ரவேல் புத்திரரின் முதல் வருஷ அனுபவம் விரிவாக சொல்லப்பட்டிருப்பது போல அவர்களுடைய கடைசி வருஷ வனாந்திர பிரயாண அனுபவமும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிரியாமின் மரணம். கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் சபையாருக்கு தண்ணீர் இல்லாமல் போன போது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு கன்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். மோசேயும் ஆரோனும் கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக மோசே தன் கோலினால் கன்மலையை ஓங்கி அடிக்கிறார். மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. மோசேயும் ஆரோனும் கர்த்தரை விசுவாசியாமல் போனபடியினால் அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் வருகிறது. ஏதோம் தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு பெறுவதற்காக மோசே ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய தேசத்தின் வழியாய் கடந்து போவதற்கு ஏதோமின் ராஜா அனுமதி கொடுக்கவில்லை. ஓர் மலையில் ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துகிறார். ஆரோனின் மரணம். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் ஆரோனுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள்.